ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காரசாரமான காரைக்குடி ஸ்டைலில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு. ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பிகினர்ஸும் ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை செய்ய முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். அந்த அளவு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவினது 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தேங்காய் துருவினதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, நம்ம குழம்பு வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நான் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நண்டை நம்ம எல்லாத்துக்கூடயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவோட சேர்த்து நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டை நல்லா மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நண்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில், அதில் தண்ணி அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நண்டு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வைக்க போகிறேன். நம்ம 5 மினிட்ஸ் கேப்பில் அதை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓவராலாக 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பராக காரசாரமான காரைக்குடி ஸ்டைலில் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ சளி இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே சரியாயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஸ்டைலில் நண்டு கிரேவி போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.